ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரையிலிருந்து சென்னை வராரு. மதுரை ஆதீனம் வரும்பொழுது என்னை கொள்ள சதி நடந்திருக்கு அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். அவர் கொள்ள சதி நடந்ததுன்னு மட்டும் சொல்லல, என்னை கொள்ள சதி நடந்தது. அவர்கள் வந்தவர்கள் தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டுட்டு இருந்தாங்கன்னு இவர் கார்ல முன்னாடி போனவர். அந்த காரனுடைய சிசிடிவி காட்சியெல்லாம் இப்ப காவல்துறையால வெளியிடப்பட்டிருக்கிறது. அது நல்ல தெளிவா தெரியுது. இவர்கள் ஒரு திசை நோக்கி பயணிக்கிறாங்க. குறுக்கால ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆன வண்டி அதுக்கு கடந்து போயிடுது. இதுதான் நடந்த நிகழ்வு. ஆனா அந்த நிகழ்வை எப்படி மாற்றி கட்டமைக்கிறார் ஆதீனம்னா, என்னை கொல்ல வந்தவர்கள் தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்க, என்னை இது கொலை செய்ய முயற்சி சதின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கூடாதுன்னு பாஜகவுடைய நயனா நாகேந்திரன் சொல்றாரு, எச் ராஜா சொல்றாரு. இவருடைய நோக்கம் என்ன? அந்த ஆதீனத்துக்கு கூட இருந்த நபர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர். ஏற்கனவே அவர் இந்த மாதிரி பல மத விரோத கருத்துக்களை முகநூலில் பதிவிடுற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறவர்னு சொல்றாங்க. அவர் தான் அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறாரு. குல்லா வச்சிருந்தாங்க, தொப்பி போட்டிருந்தாங்க. என்ன சொல்ல வரீங்க? அந்த நிகழ்வுல இருந்த ஒரு 10 சம்பந்தப்பட்ட நகர என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? 5000 ரூபாய் கேட்டாங்க, கடைசியா பேரம் பேசி 2000 ரூபாய் வாங்கிட்டு போனார் ஆதீனன்றாங்க. இப்படி ஒரு தகவல் இருக்கு. இதுல எது உண்மை?